யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதை பேசுறா? ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு. வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் கள்ளக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா, என்ன வேலை பார்க்கற? ஏங்க அதான் பாத்துக்கிற வேலையை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்ன வேலை பார்த்த? தூங்கிந்தல்ல. ஏண்டா தூங்கல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா வெட்டியா? வேகமா கட்டா. கட்டுங்க கட்டுங்க. எடா துண்ட. எடுத்து வைடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தர மாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கிறான். அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகிலம் தெரியுது. என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலையை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. போ கிளம்பு. டேய் எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க சாமி. ஏன்டா உங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? இல்லாத அனாத சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்லை. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்னை மேய்ச்சி தான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுடா, ஒன்றும் செய்யாது. சரி சரி அப்ப மேய்க்கிறேன் சாமி. ஐயா நம்ம மாடு ஒன்று விரட்டாத. அதை நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்ன நில்லுவேன். ஏன் பெருசு அது என்ன காலை? காங்கேயங்கால. அப்ப சட்டு புண்ணு வேலையை ஆரம்பிக்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க இங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? சிங்கிள் பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல் ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்துருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா அது? டேய் என்னடா இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க. இந்த வீட்டில் எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போட்டுருக்கு. உனக்கு 50 ரூபா தரேன், போய் படுத்த பார். ஐயா ஏன்டா கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா? நல்ல வேலை. கண்ட கழுதையை போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? ஏய் நிறுத்துடா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்க இருக்க இருக்க. நான் சொல்ற கேளுங்க. இருங்க நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. ஏய் அங்க ஏன்டா பாத்து சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் ஏன்டா சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்த நான் என்ன கேனியனடா? இல்லையா? டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிலாம் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டில அடிக்கிறவளை வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கம் தான். அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளெல்லாம் வச்சுக்கிறாங்க. என்னங்க உங்க படம்? என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் பாருங்க. சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? டேய்
போஸ்ட் அடிச்ச முட்டாளா? படிக்கிற நான் முட்டாளா? தெரிஞ்சேதான்டா பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கான். ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா. ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத பாருங்க. செவத்துல தாயா படிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சொல்லாத. தங்கப்பா தக்கம். தங்கப்பா தக்கம். டேய் தங்கப்பா தக்கம். ஐயா நான் ஒத்துக்க முடியாது. டேடா பரவாயில்லை இங்க வாங்க. ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரிய வேண்டாம் இங்க வந்த. கூப்பிட்டாங்கல. லூசு போய் கூடுவான். நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா? காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே. வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா? தெரியாம நான் உங்ககிட்ட நாட்டாமேன்னு சொன்னேனாடா? நாட்டாமேன்னு சொன்னடா. இவரு முன்னாடி சொல்லுவாடா நானு. போ போ. விட மாட்டேன். கம்ப போடு. போடு கம்ப. போ போ போ. ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்துட்ட? இது சரி வராது. சரி வராது. இல்ல சரி வராது. மத்தபடி வச்சுங்க. ஆளை விடுங்க என்ன. போ. சரி 50 ரூபாய் திருப்பி குடுறேன். எதுக்கு? ஏய் 20 ரூபாய் வாங்கணும். நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் படம் பார்க்க போறேன். நீ வந்து 50 ரூபாய் வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா? குறா பணத்தை. குறா. ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன கோபறேன்? சரி விட்டு தர்றேன். என்ன விடுங்க? நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க. என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது. நான் சொல்றது நீ கேளுடா. இந்த பார் இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம். சரி போ. போ. தங்கப்ப தக்கமா. போ. 50 போடா. ரூபாய் வாங்குனதுக்கு எனக்கே சொல்லி தரேன். ஆதி போச்சுடா சாமி. போஸ்ட் அடிச்ச முட்டாளா? பச்சைக்கிளி சொன்ன சரியா இருக்குமோ? தங்கப்ப தக்கம். நீ போமா, நீ போ. தங்கப்ப தக்கம். ஏய் ரொம்ப ஏத்தம் தான் உனக்கு. மாமா மகன் பாக்குறேன், இல்லாட்டி கூர் போட்டுருவேன். அம்மா இதுக்கு முன்னாடி எப்படி கூடுவேன்? மாமா மாமான்னு கூப்பிடுவேன் மாமா. அப்படி கூப்பிடு. அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மரியாதை, உனக்கு அழகு. அம்மா முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், என்ன எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லு. அது வந்து மாமா, வயல்ல ஜோலி பாக்குறவங்கள ரொம்ப திட்டுறீங்களாமே. திட்டாம கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுப்பாங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஜோலியை பார்க்கணும். வாயில சொல்றவங்களுக்கு என்ன, மம்முட்டி எடுத்து கொத்தி பார்த்தா தானே அதோட வலி வருத்தம் தெரியும். இது நான் கொத்த தெரியாதோனா? என் கொத்த பத்தி ஊர்ல போய் கேட்டு பாரு. மம்மூட்டி எடுத்து குத்துனான்னு வச்சுக்கா, சும்மா கொத்து 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 கொத்தி விடுவாமா. உங்க வயல்ல ஜோலி பார்க்காம வெளிய போய் 10 காசு சம்பாதிச்சுட்டு வாங்க பாப்போம். ஏய் ரொம்ப பேசாத. நான் அப்படியே போய் வெளியூர் போய் வேலை செஞ்சு வந்தானா நான் கேட்டது நீ குடுப்பியா? என்ன கேட்பாரு? ஒண்ணு வெளிய வர சொல்லுவாரு, இல்லன்னா முத்தம் கேட்பாரு, இல்லன்னா கட்டி பிடிக்க சொல்லுவாரு. சமாளிச்சுக்கலாம். என்ன சத்தியத்தையே காணு. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தானே சொல்ற. யோசிச்சுதான் மாமா சொல்றேன், சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாளோ அந்த மாதிரி கணக்கா உப்ப போட்டு தூக்கலா காரத்தை போட்டு கொல கொலன்னு தித்திப்பு புளிய போட்டு கரைச்சு பக்குவமா மீன் குழம்பு கொடுத்தா கொடுக்கணும். இவ்வளவுதானா? நான் ஏதேதோ கேட்பாருன்னு நினைச்சேன். தின்னுருட்டி புத்தி இன்னும் போல பத்தியா? என்ன ராசாத்தி பயந்துட்டியா? பயம் இல்ல மாமா, உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. எப்போ வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நான் மானஸ்தேன். பந்தயத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா போதும். நான் வரேன். வணக்கம் வணக்கம். கும்பரையா தங்கப்பா தக்கா. இனிமேல் சொல்ல மாட்டேன். வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கழுத்தளவுக்கு பொறிச்சு வச்சாதீங்கயா. ஏய் ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அதை சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுக்கா தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா, இருப்ப. நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா? சாமி போங்க யா போங்க. எவனாச்சும் காலம்பா வராமையா போயிருவா. யாருப்பா பின்னால் இருந்து உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பொண்ணை பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூலி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல்ல எடுத்து மண்டை உடைச்சிரும். உடைச்சி தம்பி கற்பூரத்தை கொடு. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க?
நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நீ கீழறங்கி வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ ஆஹா இங்க கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா கும்பிடுங்க நாகா கைய கல ஆட்டாரா சாமி கும்பிட்டாச்சு போங்கடா நான் இப்படியே கூட எடுத்து போறேன். கருக்கல்ல போனவன் ராத்திரி 10 மணி ஆச்சு இன்னும் வரல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அவன் என்ன குழந்தையா வருவான், போறவன் சொல்லிட்டுல போகணும். அப்படி என்ன ஜோலியோ வரட்டும். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. அம்மா அம்மா நம்ம லட்சுமி பால் கறக்காம கத்திக்கிட்டே இருக்குமா, பார்த்தா பாவமா இருக்குங்கம்மா. தெய்வம் இல்லாம அதுகிட்ட யாரும் போக முடியாது. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுரு. அட பாவி மனுஷா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அது போய் பெருசா எடுத்துக்கிட்டு சம்பாதிக்க போயிருச்சா? தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. ஏய் சாப்பிடுப்பா, உன்னதான் காது கேட்கலையா? இந்த பார், ஐயா ஊர்ல கிடையாது. அவர் இல்லாத நேரத்தில் உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவரா குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நான். இந்த ஒரே ஒரு ஜாக்கி எடுத்து போட்டு சட்னி ஆயிரம் நீ. எதை பிடிக்க வர்ற நீ பாப்பா, நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம் நீ. யோ ஆளாளுக்கு நின்றுட்டு இருக்காதீங்க, நல்லா குனிஞ்சு கொத்துங்க. டேய் மாறி, ஐயா எத்தனை பேரு? ஐயா 14 பேருங்க ஐயா. நாளைக்கு எல்லாருக்கும் என்ன ஜோலிங்க கொடுக்கறது? இதுவரைக்கும் எல்லா ஜோலியும் என்ன கட்டுட்டா செஞ்சீங்க? அவனை கட்டு தானே செஞ்சீங்க. அவன் எப்போ வர்றானோ அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்லு. அது வரைக்கும் ஜோலி எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கட்டும்.